அன்பான நண்பர்களே, ஒரு அப்பாவுக்கு இருப்பதிலேயே பெரிய வலி எது தெரியுமா? தான் பெற்று வளர்த்த பிள்ளை நீ எனக்கு வேண்டாம், வெளியே போ என்று அப்பாவை வீட்டை விட்டு துரத்தினார். அந்த வலி எப்படி இருக்கும்? சரியாக 1985ஆம் ஆண்டு சிலிக்கன் வேலி உலகத்தையே மாற்றப் போகும் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய கேபினில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்பிய நண்பரே, அவர் கூட இருந்த பார்ட்னர்களே அவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார்கள். அவர் ஆரம்பித்த நிறுவனம், அவர் வைத்த பெயர், அவர் உருவாக்கிய தயாரிப்புகள். ஆனால் அன்றைக்கு அவரே அங்கு அனாதை. அன்று அவமானப்பட்டு வெளியே வந்த அந்த நபர்தான் பிற்காலத்தில் அதே கம்பெனி அழியும் போது மீட்பர் மாதிரி வந்து காப்பாற்றியவர். அவர்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். இது வெறும் பிசினஸ் கதை அல்ல, இது ஒரு பழிவாங்கல் கதை. ஆனால் ரத்தம் சிந்தாத பழிவாங்கல். அப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் இல்லை, ஒரு சாதாரண காலேஜ் டிராப் அவுட், செருப்பு கூட போடாமல் சுற்றக்கூடிய ஒரு ஹிப்பி என்று சொல்லலாம். அவருக்கு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ஸ்டீவ் வாஸ்னியாக். வாஸ்னியாக் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ். ஆனால் ஜாப்ஸ் ஒரு விஷனரி. வாஸ்னியாக் எதையாவது உருவாக்குவார், ஜாப்ஸ் அதை எப்படி விற்பது என்று சொல்லி யோசிப்பார். ஜாப்ஸினுடைய அப்பாவின் சின்ன கார் கராஜில் தான் ஆப்பிள் கம்பெனி உருவானது. அங்கேதான் முதலாவது கம்ப்யூட்டரை செய்தார்கள். சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம். ஆனால் ஜாப்ஸ் கண்ணில் ஒரு வெறி இருந்தது. சில வருடங்களிலேயே ஆப்பிள் வளர்ந்தது. ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர் ஹிட் அடித்தது. 25 வயதில் ஜாப்ஸ் ஒரு மில்லியனர் ஆனார். உலகம் முழுக்க அவருடைய பெயர் தெரிந்தது. ஆனால் அந்த வளர்ச்சி தான் அவருக்கு எதிரியாகவும் மாறியது. ஆப்பிள் கம்பெனி பெரிதாகிறது. ஆனால் ஜாப்ஸுக்கு ஒரு பயம். எனக்கு பிசினஸ் நிர்வாகம் தெரியாது, நான் ஒரு கிரியேட்டர், கம்பெனியை நிர்வகிக்க ஒரு சிஇஓ வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். அப்போது அமெரிக்காவில் பிரபலமாக இருந்தவர் தான் ஜான் ஸ்கலி. அவர் பெப்சி கம்பெனியினுடைய சிஇஓ. ஸ்டீவ் ஜாப்ஸை அவர் சந்தித்தார். ஆனால் ஸ்கலி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் பெப்சி அப்போது பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அப்போது ஜாப்ஸ் கேட்ட அந்த ஒரு கேள்வி வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று நண்பர்களே. ஸ்கலி என் கண்ணை பார்த்து கேட்டார், வாழ்க்கை பூரா இந்த சர்க்கரை தண்ணியை வித்துட்டு இருக்க போறீங்களா, இல்ல என் கூட வந்து உலகத்தையே மாத்த போறீங்களா என்பதுதான் அந்த கேள்வி. இந்த வார்த்தையில் மயங்கி ஸ்கலி ஆப்பிளுக்கு வந்தார். ஆரம்பத்தில் 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தார்கள். ஆனால் போக போக ஈகோ மோதல் ஆரம்பித்தது. ஜாப்ஸ் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு சின்ன விஷயம் தவறாக இருந்தால் கூட ப்ராஜெக்டை நிறுத்தி விடுவாராம். இதனால் கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்தது. ஸ்கலி ஒரு பிசினஸ் மேன். அவருக்கு லாபம் தான் முக்கியம். 1985ஆம் ஆண்டு மே மாதம் ஆப்பிள் கம்பெனியினுடைய போர்ட் மீட்டிங் நடந்தது. அன்று நடந்த சம்பவம் ஜாப்ஸின் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றியது. ஸ்கலி பிளான் பண்ணினார். போர்ட் மெம்பர்ஸ் எல்லோரையும் தன்னுடைய பக்கமாக இழுத்து கொண்டார். மீட்டிங்கில் ஜாப்ஸை பார்த்து நேரடியாகவே சொன்னார், நீங்க இந்த கம்பெனிக்கு ஆபத்து, உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்க, இனிமே நீங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது. ஜாப்ஸ் அதிர்ச்சி அடைந்து போய்விட்டார். இது என்னுடைய கம்பெனி, நான் தான் இதை உருவாக்கினேன் என்று சொல்லி கத்தினாராம். ஆனால் அங்கிருந்த அத்தனை பேரும், அவர் வளர்த்து விட்ட அத்தனை பேருமே தலை குனிந்து அமைதியாக இருந்தார்கள். வாக்கெடுப்பு நடந்தது. எல்லோரும் ஸ்கலிக்கு ஆதரவாக வாக்கு போட்டார்கள். சொந்த கம்பெனியில் தான் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து அவர் இறக்கப்பட்டார். அவருடைய ஆபீஸ் அறை பூட்டப்பட்டது. வெளியே போர்டில் ஸ்டீவ் ஜாப்ஸ் இஸ் நோ லாங்கர் லீடிங் த மேக்கின்டாஷ் டிவிஷன் என்று சொல்லி நியூஸ் வந்தது. அவர் இவ்வளவு உடைந்து போயிருந்தார் என்றால் வீட்டுக்கு போய் லைட் கூட போடாமல் இருட்டில் மணிக்கணக்காக உட்கார்ந்து அழுதாராம். நான் தோற்றுவிட்டேன், உலகம் என்னை பார்த்து சிரிக்கிறது என்று நினைத்தார். ஆனால் நண்பர்களே, சிங்கம் பசித்தாலும் புல்லை தின்னாது. ஜாப்ஸ் மூலையில் உட்காரவில்லை. அவரிடம் இருந்த ஆப்பிள் பங்குகள் எல்லாவற்றையும் விற்றார். ஒரே ஒரு ஷேர் மட்டுமே அவரிடம் இருந்தது. அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு மொத்தத்தையும் விற்றுவிட்டு வெளியே வந்தார். அந்த வெறியோடு 2 புது கம்பெனிகளை அவர் ஆரம்பிக்கிறார். ஒன்று நெக்ஸ்ட், இன்னொன்று பிக்சார். உலகமே ஜாப்ஸ் முடிந்து விட்டார் என்றுதான் நினைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பிக்சார் மூலமாக டாய் ஸ்டோரி என்கிற படத்தை ரிலீஸ் செய்தார். அதுவரைக்கும் கார்ட்டூன் என்றால் கையில் தான் வரைவார்கள். ஆனால் முதல் முறையாக கம்ப்யூட்டரில் படம் எடுத்து உலகத்தையே மிரள வைத்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பவும் கோடீஸ்வரர் ஆனார். ஆனால் அங்கே ஆப்பிள் நிலைமை என்ன? ஸ்கலி தலைமையில் ஆப்பிள் நாசமாகி போனது. புதிதாக எதையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பழைய தயாரிப்புகளையே விற்று கொண்டிருந்தார்கள்.
மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து ஆப்பிளை காலி பண்ணியது. ஆப்பிள் திவாலாகும் நிலைமைக்கு வந்தது. 1997 ஆண்டு ஆப்பிள் கம்பெனி மூடப்படுவதற்கு இன்னும் 90 நாட்கள் தான் இருந்தது. வேறு வழியே இல்லாமல் ஆப்பிள் நிர்வாகம் பழைய உரிமையாளரையே தேடி போனார்கள். எங்களுடைய கம்பெனியை காப்பாத்துங்க என்று கெஞ்சினார்கள். ஜாப்ஸ் நினைத்திருந்தால் என்னை துரத்தினீர்கள் தானே, இப்போது பட்டு மாயுங்கள் என்று விட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஆப்பிள் மேல் இருந்த பாசம் மிகவும் அதிகம். ஆப்பிள் கம்பெனி ஜாப்ஸினுடைய நெக்ஸ்ட் கம்பெனியை விலை கொடுத்து வாங்கியது. ஜாப்ஸ் மறுபடியும் ஆப்பிளுக்குள் காலடி எடுத்து வைத்தார். இன்டரிம் சிஓ என்கிற பதவியை எடுத்தார். வந்த உடனே அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? ஸ்கலி கொண்டு வந்த அத்தனை குப்பையான ப்ரொஜெக்ட்களையும் தூக்கி எறிந்தார். 70 விதமான தயாரிப்புகளை நிறுத்தினார். நமக்கு 100 பொருட்கள் தேவையில்லை, உலகத்தை மாற்றுவதற்கு ஒரே ஒரு பொருள் போதும் என்று சொல்லி சொன்னாராம். அப்படி உருவானதுதான் ஐமேக், தொடர்ந்து ஐபாட், அதற்கு பிறகு ஐபோன். எந்த கம்பெனி அவரை துரத்தியதோ அதே கம்பெனியை உலகத்தோட நம்பர் 1 கம்பெனியாக மாற்றி காட்டினார். ஸ்கலி வரலாற்றில் காணாமல் போனார். ஜாப்ஸ் வரலாறாகவே மாறி போனார். நண்பர்களே, ஜாப்ஸோட இந்த மாஸ் கம்பேக்கின் பின்னால ஒரு ஆழமான உளவியல் இருக்கிறது. அதற்கு பெயர் ஸ்டோயிசிசம். பிரபலமான எழுத்தாளர் ரயன் ஹாலிடே எழுதிய தி ஆப்ஸ்டாக்கிள் இஸ் தி வே புத்தகத்தில் ஒரு கன்செப்ட் சொல்லுவார். அதற்கு பெயர் அமோஃபாட்டி. அப்படி என்றால் விதியை காதலி, லவ் யுவர் ஃபேட். நம்மில் பலர் நமக்கு கெட்டது நடந்தால் ஐயோ ஏன் எனக்கு இப்படி ஆச்சு என்று சொல்லி அழுவோம். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் பிற்காலத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுகிறார், ஆப்பிளில் இருந்து என்னை விரட்டியதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிகச்சிறந்த விஷயம் என்கிறார். ஏன் தெரியுமா? வெற்றியாளனாக இருந்த அந்த பாரம் குறைந்து திரும்பவும் ஒரு மாணவனாக ஒரு ஆரம்ப கட்ட துடிப்போடு அவர் செயல்பட அந்த தோல்விதான் காரணமாக அமைந்தது. அந்த இடைவெளியில் தான் அவர் தன்னுடைய மனைவியை சந்தித்தார், பிக்சாரை உருவாக்கினார். அவர் தனக்கு நடந்த துரோகத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கவில்லை, அந்த துரோகத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார், தடையையே வழியாக மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கும் யாராவது துரோகம் பண்ணி இருக்கலாம், ஆபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை தூக்கி இருக்கலாம், இல்லை என்றால் நம்பிய நண்பரை முதுகில் குத்தி இருக்கலாம். கலங்காதீர்கள், ஜாப்ஸ் மாதிரி சிந்தியுங்கள் நண்பர்களே. இந்த வீழ்ச்சி ஒரு பெரிய எழுச்சிக்கான இடைவேளை மட்டும்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.